ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட தம்பிக்கு நாங்கள் நலங்கு வச்ச வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம பேசுகிற விஷயம் எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. கவினுக்கு தாலி கட்டுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு அது தெரியுது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்குறாங்க என்னன்னே புரியல. அவன் புதுசாக எதாவது சொல்லும்போது எங்கடா இதெல்லாம் கற்றுட்டு வர அப்படின்னு கேட்டால், அம்மா நான் ஃபோனில் பார்த்தேன்னு சொல்லுவான், இல்லைன்னா அப்பா சொல்லி கொடுத்தாரு சொல்லுவான், இல்லை அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். அவன் எங்கேயாச்சும் ஒன்று கற்றுட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம மேலே பழி போட்டுருவான். அதுக்கப்புறம் பிறைக்கு அழகாக நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி மார்னிங் தான் பந்தக்கால் நட்டோம். காலையில் என்ன நலங்கு வச்சோம், ஆஃப்டர்நூன் நான் நலங்கு வச்சேன். ஸோ ஒருத்தராக எல்லாருமே நலங்கு வச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பிறைக்கு ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே. மேபி நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுனால இந்த மெமரிஸ் எல்லாம் பிறைக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னு நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நலங்கு வச்ச ஃபோட்டோஸ்லாம் நான் இப்போ செக் பண்ணால் கூட அது என்கிட்ட இருக்காது. ஸோ நான் என்னென்ன மூமெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறேன், எனக்கு அட்லீஸ்ட் யாருன்னா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் நினைக்கிறத நான் பிறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் பிறை இந்த வீடியோ உனக்காக தான். உனக்கு என்றைக்காவது போர் அடிச்சது, இல்லை இந்த மெமரிஸ் பார்க்கணுன்னு உனக்கு ஞாபகம் வரும்போது, நம்ம இந்த காலத்தில் கையில் மொபைல் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த டைமில் நீ டக்குன்னு எடுத்து பார்க்கலாம். உன்னோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் கூட பாரு, எனக்கு இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நீ பார்த்து அந்த மூமெண்ட்ஸ் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக நீ க்ரியேட் பண்ணி உன்னோட மெமரிஸில் இன்னும் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக உனக்காக தான் மேன். திஸ் இஸ் ஃபார் யூ பிறை. நான் கவினுக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் மிஸ் பண்ண விஷயம், இல்லை ஒரு அம்மாவாக நான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்ச விஷயம் எல்லாமே நான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் சேம் பிறைக்குமே அப்படி தான். ஸோ அதை தாண்டி நான் கவினுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிறேனோ சேம் நான் பிறைக்காக யோசிப்பேன். சில விஷயம் ஓப்பனாக காட்டலைனாலும் அது கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஸோ இது வீடியோக்காக சொல்லலை. பிறை சின்ன வயசுலலாம் நான் பார்த்தப்ப அவன் கொஞ்சம் எமோஷ்னல். நம்ம கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுகிறோம், இல்லை யாருன்னா அழுதாங்கன்னா அவன் டக்குன்னு அழுதுருவான் எங்கள் வீட்டில். ஸோ நான் ஒரு முறை அவனோட பர்த்டேக்கோ எதுக்கோ நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது. அதை பார்த்துட்டு அவன் அழுததை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சான். அந்த மெமரி எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் எனக்கு தாலி கட்டும்போது அவன் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான். ஸோ எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டில் என்னை விட்டுட்டு போகும்போது பிறையும் எங்கள் அப்பாவும் அழுதாங்க. அந்த மூமெண்ட்டில் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ பிறை தாலி கட்டும்போது அவள் எப்படிரா கட்டுறா அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டோடு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான். பிறைக்கு சூப்பராக நலங்களாக வச்சு முடிச்சாச்சு. அவனும் ஹாப்பியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.